ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவுண்டர் டாப் கிளாசிக்ஸ். இன்றைக்கி நம்ம சமையல் மேடையில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், கேரட், முள்ளங்கி, ஒயிட்டும் ரெட்டும் இருக்குது, டர்னிப்பு, இது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக. பீட்ரூட் பாருங்கள், குட்டி குட்டியாக இருந்தாலும் நல்லா கலராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஜூஸ் போடும்போது. எங்கள் சன் கொடைக்கானல் ட்ரெக்கிங் போயிட்டு வாங்கிட்டு வந்தது. இந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய கேரட் லீவ்ஸ் மட்டும் நான் எடுத்து நல்லா அலசிட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக கலர் மாறாமல் இருக்குது. இதில் தான் நம்ம இன்றைக்கி கேரட் போட்டு பொரியல் செய்ய போகிறோம். ரொம்ப சத்தாக இருக்கும், செய்கிறது ரொம்ப ஈஸி, டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்குது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ கேரட் லீவ்ஸ் மட்டும் நான் தனியாக கட் பண்ணி எடுத்துட்டேன். அது கூட ஒரு கேரட் நல்லா தோல் நீக்கிட்டு பீல் பண்ணி எடுத்து பொடியாக கட் பண்ணி காம்பினேஷன் போட்டால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். டர்னிப்பெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு சாம்பாரில் போட்டு சாப்பிடும்போது. நம்ம ரெகுலராக டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அல்லது வெஜிடபிள் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வர்றதை விட இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தது. இந்த கேரட்டு பீட்ரூட் எல்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக இருந்தாலும் கூட டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. பீட்ரூட் எல்லாம் ஜூஸ் போடுறதுக்கு கலர்ஃபுல்லாகவும் இருந்துச்சு, டேஸ்டியாகவும் இருந்துச்சு. இப்போ நான் கேரட் லீவ்ஸ் மட்டும் தனியாக எடுத்து அந்த தண்டெல்லாம் ஓரளவுக்கு கட் பண்ணி எடுத்துட்டேன். நல்லா டெண்டராக இருக்கக்கூடியது மட்டும் எடுத்துட்டேன். இலையில மட்டும் பொடியாக கட் பண்ணிட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணி எடுத்து நல்லா அலசிட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான பிறகு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரியட்டும். இப்போ நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். வெங்காயம், காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கிறேன். குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நீங்கள் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் வேணால் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்தி வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்குற வரையிலும் வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சம் ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். மஞ்சத்தூளுடைய பச்சை வாசனை போன பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த கேரட்டு இலைகளை நம்ம இதில் சேர்த்திக்கலாம். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். நல்லா நான் அலசிட்டு தண்ணி இல்லாமல் இருக்கும்போது தான் கட் பண்ணேன். அதனால தான் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா சூப்பரான ஒரு கலரில் இருக்குது பாருங்கள். இப்போ இதையே சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம சேர்த்தும் போது எவ்வளவு லீவ்ஸ் கீரை இருக்குதுன்னு பாருங்கள், இந்த கேரட் கீரை. இப்போ கொஞ்சமாக லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கும்போது அந்த இலைகள் எல்லாம் சுருண்டு வந்துடும். கீரை மாதிரியே தான், ஆனால் வாசனை கொஞ்சம் கேரட்டுடைய வாசனை வரும் சாப்பிடும்போது. ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருந்துச்சு. நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான லீவ்ஸ் கிடச்சிச்சின்னா வாங்கி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியானது. இப்போ இது ஓரளவுக்கு நல்லா எண்ணெயிலேயே வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் 50% நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஒரே ஒரு கேரட் தான் பொடியாக கட் பண்ணி வச்ச அந்த ஃப்ரெஷ்ஷான கேரட்டை அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கீரையோடு சேர்த்து இந்த கேரட் சேர்த்து செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. சாப்பிட்றதுக்கும் நல்லா க்ரன்ச்சியாகவும் இருந்துச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இந்த கேரட் வேகிறதுக்கு அளவாக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்த்தும் போது நல்லா வெந்து வந்துடும். நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது கீரையுடைய கலர் மாறாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து லிட்டு போட்டு மூடி வச்சோம்னா கீரையுடைய கலர் மாறாமல் இருக்கும். எப்போவுமே நம்ம கீரை செய்யும்போது மூடி வச்சு கீரை செஞ்சோம்னா கலர் மாறிடும் இல்லைங்களா. இப்போ நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் சர்க்கரை நம்ம சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். கலர் மாறாமல் இருக்குது பாருங்கள். இப்போ நல்லா வெந்துருச்சு கேரட்டு, அந்த கீரையெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ தேவையான அளவு நம்ம தேங்காய் துருவல் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/4 மூடி தேங்காய் துருவி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த கீரை தண்ணி ரொம்ப பிடிக்கல. 1/4 டம்ளர் ஊற்றுனேன், ஆனால் அப்படியே இருக்குது பாருங்கள். அதனால் தண்ணி நல்லா சுண்டுற வரையிலும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம தேங்காய் போட்டதுனால
எல்லாமே ஈவனாக வர்ற மாதிரி கலந்து விட்டுட்டு எடுத்து சப்பாத்தி அல்லது சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அல்லது ஈவினிங் வந்து ஒரு கப்பில் போட்டு குழந்தைகளுக்கு ஸ்பூன் போட்டு கொடுத்துட்டாலும் சாப்பிட்டுக்குவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரையில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.